Hello guys, welcome to Tokyo Vlogs and இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறது கமெண்ட் செக்ஷன்ல சுபா சுஜி ஒரு 7 டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ டயட் பத்தியும் ஃபுட் ஓட பிளான் பத்தி எல்லாமே நீங்க கேட்டிருக்கீங்க. அது எல்லாமே நான் கிளியர் பண்றேன். அது இல்லாம இன்னைக்கு நான் என்ன குக் பண்ணேன் அண்ட் டோக்கியோவோட ஜிம்ல என்னெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தா அது எல்லாமே தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஆஸ் யூஷுவல் என்னோட மார்னிங் ரொட்டீன் எழுந்திரிச்ச உடனே டக்குன்னு எக் வந்துட்டு பாயில் பண்ண வச்சிருவேன். நைட்டே ராஜ்மா வந்துட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ அதை வந்துட்டு இன்னொரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறேன். நம்ம ஊரில் வந்துட்டு ராஜ்மா கொஞ்சம் அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் கிடையாது. பட் நார்த் இந்தியாவில் வந்துட்டு ராஜ்மா வந்துட்டு ரொம்பவே முக்கியமாக அவங்க வந்துட்டு குக் பண்ணி சாப்பிட்ற ஒரு இதுதான் தானியங்கள் தான் ராஜ்மா. ஸோ இதுலேயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. பட் என்னென்னா டக்குன்னு குக் பண்ண முடியாது. நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு மார்னிங் குக் பண்ணாலே அது வந்துட்டு குக் ஆகிறதுக்கு நல்ல டைம் எடுக்கும். உடனே நீங்கள் ஊற வச்சு 2 மணி நேரத்தில் குக் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு குக் பண்ண முடியாது. ரொம்ப விசில் விடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சக்கரவள்ளி கிழங்கு. இது எதுக்காக அப்படின்னா இது வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு நல்லது, ரிச் இன் ஃபைபர் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வெயிட் லாஸில் வந்துட்டு நமக்கு ஒரு டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் ஒன்று நம்ம சாப்பிட போகிறோன்னா அது வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்நாக்காக தான் இருக்கும். ஸோ வாங்க அவங்க கேட்ட கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா பிளாக் சென்னா நல்லதா இல்லைன்னா ஒயிட் சென்னா நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே நல்லது தான். ரெண்டுமே வந்துட்டு ஹார்ட் டிசீஸ்க்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் ப்ராசஸில் நம்மளோட கட் ஹெல்த்தை சூப்பராக மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நமக்கு வந்துட்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் இதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா லோயர் ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிக் அண்ட் மட்டும் இல்லாமல் இது நமக்கு வந்துட்டு ஏஜிங் ஃபேக்டரியை வந்துட்டு கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நிறைய பெனிஃபிட் இருக்குது. மார்னிங் அதாவது ஏஜ்டு பீப்புளாக இருக்கட்டும் இல்லை நம்ம வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நம்ம இதை எடுத்துக்கலாம். பட் நான் வந்து டோக்கிக்கு இட்லி வைக்கிறதுனால நாங்கள் இட்லி சாப்பிட்றோம். அதை வந்துட்டு சாலட் ஈவினிங்காக மாற்றிட்டோம். உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் அதை மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் கொஷினுக்கு போயிடலாம். உங்களை மாதிரி சாம்பார் வைக்கிறேன், அதை தாளிக்கணுமா அண்ட் சாம்பாருக்கு எத்தனை விசில் விடணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ என்ன மாதிரி நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை தாளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு ஸ்பூன் கீ இல்லைனா ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். விசில் விட்டுட்டு அதை நம்ம கொஞ்சம் லைட்டாக கடைஞ்சதுக்கப்புறமா. அண்ட் சாம்பாருக்கு எத்தனை விசில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சாம்பாருக்கு வந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் டயட் மாதிரி போகிறதுனால கொஞ்சம் தால் எல்லாமே நல்லாவே வந்துட்டு குழஞ்சு குக்கானால் நமக்கு வந்துட்டு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் நான் வந்துட்டு லைக் மேக்ஸிமம் வந்துட்டு பாசிப்பருப்பு அந்த இதுதான் மூந்தால் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது கூட நான் பொட்டேட்டோ அந்த மாதிரி எது போட்டாலும் ஒரு 5 விசிலாச்சு நான் விட்டுருவேன். இதுதான் வந்துட்டு இது. சாம்பாரில் என்னெல்லாம் வெஜ்ஜஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தேர்ட் கொஷினாக கேட்டிருக்கீங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் வெஜ்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் என்னெல்லாம் வெஜ்ஜஸ் நம்மளால் ஆட் பண்ண முடியுமோ லைக் கோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னெல்லாம் வெஜ்ஜஸ் நம்மளால் ஆட் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேங்கோ வந்துட்டு டயட் டைமில் எடுக்காதீங்க, அது வந்துட்டு இன்னும் வெயிட் கெயின் பண்ணி கொடுத்துரும். ஃபோர்த் கொஸ்டின் பார்த்துலாம். நீங்கள் மீல் 1 மீல் 2 மீல் 3ன்னு சொல்கிறீங்களே அதில் மீல் 1 டைம் என்ன மீல் 2 டைம் எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளீஸ்ன்னு போட்டிருக்கீங்க. ஸோ இந்த மீல் 1 மீல் 2 அது எல்லாமே நம்ம வந்துட்டு மார்னிங் எந்திரிச்சிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற அந்த டைமை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஒரு 1 hour வந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு சும்மா இருங்க. அதுக்கப்புறம் வேணால் ஒரு 7:30க்கு அந்த மாதிரி பிளாக் டீ ஏலக்காய் தட்டி போட்டு குடிக்கலாம். இல்லைனா வந்துட்டு பாவக்காய் ஜூஸ் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ பாவக்காய் ஜூஸ் குடிக்கலாம், சொரக்காய் ஜூஸ் குடிக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போவீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பிரேக்ஃபாஸ்ட்டே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிக்கிக்கு நான் வந்துட்டு ஒரு 9 மணிக்கு அந்த மாதிரி கொடுப்பேன். ஆஃப் இட்லி கொடுப்பேன். அதுக்கப்புறமா சாம்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அது கூட வந்துட்டு எக்கு கொடுத்துருவேன் பேஸ்ட் ஆன் தட். அதுக்கப்புறம் மீல் 2ல் வந்துட்டு நான்
பேக் பண்ணி நிக்கிக்கு கொடுத்துருவேன். லைக் சக்கரவள்ளி கிழங்கும் கொடுப்பேன், சாலடும் பண்ணி கொடுப்பேன், ஃப்ரூட்ஸும் கொடுப்பேன். நிக்கி வந்துட்டு அவரோட வயிறு வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா அவருக்கு வந்துட்டு பசிக்குதா பசிக்கலையா அப்படின்றத பேஸ் பண்ணி மீல் 2 வந்துட்டு எடுத்துப்பாங்க. நம்ம வெயிட் லாஸ் ப்ராசஸில் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கூட இது. நமக்கு பசிக்குதா பசிக்கலையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஃபுட் எடுத்துக்கலாம். பசிக்குதுன்னா கொஞ்சம் நல்ல ஹெவி ஃபுட் கூட எடுத்துக்கோங்க, லைக் ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த மாதிரி. பசிக்கலாம் ஆனால் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதா இருந்துச்சுன்னா லைட் ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா சூப்பர். ஸோ டைமிங் பற்றி யோசிக்க வேண்டாம், உங்களோட வயிறு பசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டயட்டை எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு டயட் எடுக்கிறன்றதுனால ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். ப்ராப்பர் ஒர்க் அவுட் அண்ட் டயட் இருந்தாலே மெதுவாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். மெதுவாக வெயிட் லாஸ் ஆகுறது ரொம்பவே நல்லதுங்க. இல்லைனா வந்துட்டு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாமே டக்குன்னு அதிகமாக வெயிட் லாஸ் ஆகும்போது வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்காக நீங்கள் ஒரு கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வாங்க ராஜ்மா ரெசிபி பார்த்துடலாம். ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஸ்டார் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கும் போது கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த ராஜ்மா இதையும் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள், அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகா பொடி, பெப்பர் பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அம்மாவோட ரெசிபி ஒன்று வச்சுருந்தேன் இல்லையா, லைக் தனியாவும் க்ரீன் கலரில் இருக்கிற அந்த சீரகம் ரெண்டையுமே பொடி பண்ணி அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 2 minutes வந்துட்டு ஹீட்டில் குக் பண்ணிட்டோன்னா அது ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான், ரொம்ப 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 சிம்பிள் ரெசிபி. அதுக்கப்புறமா லெமன் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போடாமலேயே நான் வந்துட்டு லெமன் ரைஸ் பண்ணுறேன். எப்படின்னா கேப்சிகம் யூஸ் பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணிட்டேன். டோக்கியோவும் வந்துட்டு பச்சை மிளகா போடாததுனால இதை வந்துட்டு ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிட்டா. அதே தான், வெங்காயம் வந்துட்டு நீட்டாக கட் பண்ணிக்கிட்டேன். அதோட கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். ராஜ்மாக்கு வந்துட்டு பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிட்டேன். நல்ல ஒரு சாப்பிட்றதுக்கு கேப்சிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா ராஜ்மா சம்டைம்ஸ் நமக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ 5th கொஷின் கேட்டிருக்கீங்க, நீங்கள் ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணுனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துக்க மாட்டிங்களா அண்ட் எவ்வளோ மணி நேரம் முன்னாடியே ஃபுட் இன்டேக் பண்ணணும்? ஸோ இதுக்கான ஆன்சர் பண்ணிடுறேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபுட் எடுத்துக்கணும், 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃபுட் எடுத்துக்கணும். உடனே வந்துட்டு ஃபுட் எடுக்கக்கூடாது எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. அண்ட் ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணுனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் நம்ம எடுத்துக்கலாம், பட் பர்டிகுலராக நம்ம ஸ்நாக்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நான் எப்படின்னா வந்துட்டு நிக்கிக்கு ப்ராப்பராக எல்லாமே கட்டி கொடுத்துருவேன். அவர் வந்துட்டு அவரோட பசிக்கேற்ற மாதிரி அதை வந்துட்டு எடுத்துப்பார். நான் வந்துட்டு எப்படி பண்ணுவேன்னா 3 மீல்ஸாக டிவைட் பண்ணிப்பேன். மார்னிங்கே வந்துட்டு எனக்கு 10 ஆகிடும் அவரை அனுப்பிட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்கு. அதனால் 10 o'clock, அதுக்கப்புறம் மத்தியானம், அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்துட்டு சாலடோ இல்லைனா பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடாமல் வச்சுட்டேன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் எடுக்கிறது. ரொம்ப டயட் கான்ஷியஸாகவோ இல்லை ரொம்ப வந்துட்டு ஒர்க் அவுட் கான்ஷியஸாக இருந்தோம்னா அதுலேயே நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியாமல் போயிடும் அண்ட் நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணவும் முடியாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரிலாக்ஸ்டாகவே பண்ணுங்கள். மெதுவாக வெயிட் லாஸ் ஆகுறது உங்களோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு ரொம்ப 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 கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம். அதனால் நீங்கள் வந்துட்டு மெதுவாக கூட வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு என்ன சாப்பிட தோணுதோ அதை சாப்பிடுங்க, பட் அதை ஹெல்த்தியாக மட்டும் சாப்பிடுங்க. நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஜங்க் ஃபுட் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு, ஒயிட் சுகர் இதெல்லாம் தான் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இதை நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எனக்கு அது நடந்துச்சு. அண்ட் 6th கொஷின் என்னென்னா, டயட் அண்ட் எக்ஸசைஸ் ரொட்டீன் டைம் போடுங்க சிஸ். லைக் மார்னிங் வேக்கப் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் டைம், பிரஞ்ச் டைம், லன்ச் டைம், எக்ஸசைஸ் டைம், டின்னர் அண்ட் ஸ்லீப்பிங் டைம் அப்படின்னு போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி லெமன் ரைஸ் ரெசிபி சொல்லிடுறேன். கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்துட்டு கடுகு, அதுக்கப்புறம் தாளிக்கிற இந்த பருப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன். அது ரெண்டுமே பொரி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் பாதி வெந்ததில் கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி இதை 3யுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். 3மே ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 எலுமிச்சம்பழம் கட் பண்ணி பிழிஞ்சு வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் வதங்கும் போதே நான் சால்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா அதுலேயும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயம் கேப்சிகம்லாம் சாட்டே பண்ணும்போதே மஞ்சள் போட்டு சாட்டே பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். ஸோ அது எல்லாமே லெமன் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் போதும் நமக்கு லெமன் வந்துட்டு குக் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் டக்குன்னு வேக வச்சுருந்த அரிசியை வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். வேக வச்சு வடித்து வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்துட்டு அரிசி கொஞ்சம் ரொம்ப வேக வேண்டாம், கொஞ்சம் பலபலன்னு இருந்தால் தான் நமக்கு லெமன் ரைஸ் சாப்பிடும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக டேஸ்ட் வந்துட்டு நல்லாவே கொடுக்கும்.
இவ்வளோ தாங்க லெமன் ரைஸ் ரெசிபி. நான் வந்துட்டு காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெண்டுமே டோக்கிக்காக ஆட் பண்ணல. சம்டைம்ஸ் அவளுக்கு பிடிச்சிருந்தா அவளும் சாப்பிடுவாளே அப்படின்றதுக்காக. அதுவும் இல்லாமல் என்கிட்ட பச்சை மிளகா கிடையவே கிடையாது. ஸோ 6th கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னா, நாங்கள் மார்னிங் வந்துட்டு ஒரு 8 மணிக்கு எழுந்திரிப்போம். ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகிடுது. ஜிம்மை விட்டு வரதுக்கே 9:20, ஸோ 9:30 அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் உடனே நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி மேக்ஸிமம் நான் நைட் இப்போ சாப்பிட்றது கிடையாது. நிக்கியும் வந்துட்டு ப்ரோட்டீன் ஷேக் மட்டும் குடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஒரு 11:30, 11 அந்த மாதிரி 12 கூட ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன் தூங்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி ஒரு 7 மணிக்கு இல்லைனா 8 மணிக்கு அந்த மாதிரி தான் எழுந்திரிக்கிறோம். ஸோ ஸ்லீப்பிங் டைம் கேட்டிருந்தீங்க, அதை நான் இதுலேயே கவர் பண்ணிடுறேன். ஸ்லீப்பிங் டைம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கியே ஆகணும். நீங்கள் வந்துட்டு ஸ்லீப்பிங் டைமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் டயட் இருந்தோ ஒர்க் அவுட் இருந்தோ எதுக்குமே யூஸ் கிடையாது. ஏன்னா இப்போலாம் சரியாக தூங்கலைன்னா ஹார்ட் டிசீஸ் வருது, சரியாக தூங்கலைன்னா ஸ்ட்ரெஸ் ஆகுது, சரியாக தூங்கலைன்னா முடி கொட்டுது, சரியாக தூங்கலைன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நம்ம அந்த சரியாக தூங்காமல் நம்ம எடுக்கிற டயட்டு ஒர்க் அவுட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனாலேயே நிக்கி வந்துட்டு என்ன தூங்குறதுக்கு நல்லாவே அலோவ் பண்ணிவிடுவார். கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆனதுனால நிக்கி அவரோட பாக்ஸ் எல்லாமே அவரே பேக் பண்ணிவிட்டு பேக்கில் போட்டு கொண்டு போயிட்டார். அதனால் என்னால் இன்றைக்கி லஞ்சோட டயட் லஞ்ச் வந்துட்டு போட முடியல. ஜிம்முக்கு என்னடா போனண்டு போனண்டோ நல்லா சுத்திட்டு டோக்கி நம்மள இன்னும் நடந்து போயல்ல எந்தக்கோ கண்டு அச்சிக்கு பரா. டயட் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டயட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட் இருந்தீங்கன்னா நிறைய கிரேவிங்ஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வீட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சாப்பிட தோணும். அப்புறம் டயட் ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸ் டைம்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க, அது வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதை டிவைட் பண்ணிப்போம். லைக் ஃபங்க்ஷனலுக்கு ஒரு 1/2 hour, அதுக்கப்புறம் கார்டியாக்கு ஒரு 1/2 hour, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்ஸுக்கு ஒரு 1/2 hour, அந்த மாதிரி டிவைட் பண்ணி தான் நாங்கள் வந்துட்டு இப்போது அந்த 1.5 hour எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் வந்துட்டு வாக் பண்ணணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஒரு 1 hour வாக் பண்ணி வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு எடுத்துக்கலாம். அண்ட் 7th கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, அண்ணாக்கு ஈவினிங் நீங்கள் சாலட் லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்தா கெட்டு போயிடாதா? பிகாஸ் என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கிங் டைம் அப் டு 9 PM. ஸோ சக்கரவள்ளி கிழங்கு அண்ட் சாலட் எப்போ ஸ்நாக்ஸாக எடுக்கலாம்னு சொல்லுங்கள் சிஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நானும் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன். நீங்கள் இதுக்கு ஃபுல் ஓகே. ஸோ அண்ணாக்கு வந்துட்டு இது வரைக்கும் நான் கொடுத்த எந்த ஒரு இதுவுமே கெட்டு போனதே கிடையாது. ஏன்னா அவர் வந்துட்டு 6 மணிக்கு முன்னாடியே இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுவார். சொல்லப்போனால் 4 மணிக்கே அவர் வந்துட்டு மேக்ஸிமம் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுவார். அதனால் இது வரைக்கும் கெட்டு போனதே கிடையாது. பட் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணும்போது எப்படி பண்ணுறீங்கன்னா, நைட்டு வந்துட்டு சாலட் பண்ணி கொடுத்துருங்க. நைட் அவருக்கு டின்னர் வந்துச்சுன்னா அது சாலடாக பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு ஸ்நாக்காக மார்னிங் டைமில் எப்போயாச்சும் வந்துட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸும் வந்துட்டு கொடுத்துருங்க. லைக் கோவா, ஆப்பிள், பெர்ரிஸ் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் இட்லி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் லஞ்ச் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம். நீங்களே வந்துட்டு ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டுக்கோங்க. உங்களோட அந்த டைமிங்ஸ் அதை பேஸ் பண்ணி உங்களோட டயட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நைட்டு தூங்குறதுலேருந்து மார்னிங் வரைக்குமே ஒரு 12 hours எதுவுமே ஃபுட் எதுவுமே எடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் வந்துட்டு நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது எது கலரு? கண்ணுக்கு அடிக்கணும் பிளாக். ஏட்ட பாருண்டு கண்டோ கண்ணுக்கு அடிக்கணும் பிளாக். கேட்டோ 8 எடுத்து கேட்டோ. ఎంత మాది ఓ ఎవడ అడికాం పోనండి
போல ஆ ஆ ஆ ஆ ஏட்டனுக்கு பாய் பரா ஓகே ஏட்டனுக்கு பாய் பரா பாய் பரா എന്തിനാ ഡോണ്ട് ടച്ച് എന്തിന് ഓപ്പൺ ചെയ്യാൻ പറ്റില്ലേ ഇപ്പുറത്ത് വാ ഇത് ചെരുപ്പിട്ടിട്ട് പോവാ ഏട്ടനോട് ചെരുപ്പിട്ടിട്ട് പോവാ വാ ஏட்டனோட செருப்பிட்டிட்டு போவா ஏட்டன செருப்பு பொறுத்துண்டு ஸோ நம்ம டயட்டில் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது நல்ல தூக்கம் ஒரு நல்ல ஜங்க் ஃபுட் இல்லாமல் ஸ்வீட்ஸ் இல்லாமல் சாப்பிட்ற ஒரு நல்ல ஃபுட்டு அண்ட் வந்துட்டு கொஞ்ச நேரமாச்சு ஒரு உடம்புக்கு ஒர்க் அவுட் இதுதான் வந்துட்டு நம்ம கொடுக்க வேண்டியது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ஒப்பீனியன் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பை.